Welcome back to my channel Abactive Green. This is Abhisha. Thumbnail பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் சூப்பரான ஒரு ஹெல்தியான ஒரு குல்ஃபி தான் இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நெல்லிக்காய் குல்ஃபி தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம் வாங்க. எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறதான் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மினிமம் 3 to 4 minutes வாட்ச் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்பேமில் போகிறோம். ஸோ எனக்குன்னு கிடையாது, யாருக்காவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல வந்து 3 to 4 minutes வாட்ச் பண்ணுங்கள். அப்புறமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினதுக்கு பிறகும் நீங்கள் அந்த வீடியோஸ் வந்து அவங்களோட வீடியோஸ் வாட்ச் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் நேரமாவது வாட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம். ஸோ இப்போ வந்து கொரோனா தாண்டி நிறைய வைரஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளை வந்து நாமளே தான் பாதுகாக்க முடியும். முதலே வந்து காஃபியில் ஃபீவர் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளோட வீட்டு வைத்தியத்தை யூஸ் பண்ணி நம்மளால் முடிஞ்ச வைத்தியத்தை நம்ம கொடுத்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம் வாங்க. ஸோ நெல்லிக்காய் குல்ஃபிக்கு வந்து நான் இவ்வளோ நெல்லிக்காவும் எடுத்திருக்கேன். நல்லாவே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் அடிச்சிடலாம். நெல்லிக்காவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. விதையை மாற்றிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ எல்லாத்தையும் வந்து முதல்ல வந்து போட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து பொடி பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து தண்ணி விட்டு அரைக்காதீங்க. பெரிய பீஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு சுற்றி விட்டுட்டு கொஞ்சம் பொடிஞ்ச பிறகு திருப்பி வந்து தண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணி கொஞ்சம் வந்து அந்த இது பெரிய பீஸ்லேருந்து குட்டி பீஸ் ஆன பிறகு இனிமேல் வந்து தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து நல்லாவே அரைஞ்சிரும். தேவைக்கு தண்ணி விட்டு நல்லாவே அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு. இனி வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு தண்ணி தேவையோ அந்தளவு தண்ணி விட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. சுகர் பார்த்தீங்கன்னா பொடி பண்ணி தான் போடுறேன். சுகர் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லாவே கரைச்சி விட்டுக்கோங்க. சுகர் வந்து இதில் ஜாஸ்தியாகவே வந்து தேவைப்படும். ஏன்னா இது நெல்லிக்காய் இல்லையா, நெல்லிக்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் ரொம்ப லூஸாக வேணும்னா கூட நீங்கள் லூஸாக எடுத்துக்கலாம். அதாவது தண்ணி வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம், நெல்லிக்காய் ஜூஸ் கம்மியாக. ஸோ அவங்கவுங்க விருப்பம். ஸோ அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து சுகர் சிரப்பு ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பு கிடையாது, சுகர். ஸோ தண்ணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அதில் போடுறதுக்கு சேமியா வந்து எடுத்துருக்கேன். கொஞ்சம் சேமியா எடுத்து வேக வச்சு நம்ம வந்து மவுல்டில் ஊற்றுற டைம் வந்து கொஞ்சம் வந்து போட்டுடலாம். ஸோ அதுக்காக தான் சேமியாவை வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் வந்து எந்த அளவு சேமியா தேவையோ அந்த அளவு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். இப்போ தண்ணியும் அப்புறமா வந்து சேமியாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மவுல்டில் விட வேண்டியது. ஸோ இது வந்து குல்ஃபியோட மவுல்டு. இது வந்து ரொம்ப சீப்பாக 200 something தான் நான் வாங்கினேன். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குச்சிலே அப்படியே வந்துடும். ஸோ இதில் வந்து இப்போ விட்டு வைக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சேமியா வந்து போட்டுடலாம். ஓனத்துலேயும் கொஞ்சம் சேமியா வந்து போட்டுடலாம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து சேமியா வந்து போட்டாச்சு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பு வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஜஸ்ட்டு வந்து தூவி விட்டுலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். கொஞ்சம் வந்து பசங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கூட ஹெல்த்தியாக இருக்கணும். அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம அது குல்ஃபி வந்து சாப்பிட்ற டைம் கொஞ்சம் வந்து அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காவில் கொஞ்சம் அந்த துவர்ப்பு தன்மையெல்லாம் இருக்கும் தெரியுமா. ஸோ இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்ற டைம் அந்த துவர்ப்பு தன்மை கொஞ்சம் வந்து கம்மியாகும். ஸோ அதுக்காக தான் எல்லாத்துலேயும் முந்திரி பருப்பும் போட்டாச்சு. இப்போ எல்லாத்துலேயுமே இதை நம்மளோட நெல்லிக்காய் தண்ணியை வந்து ஃபில் பண்ணிக்க வேண்டியது தான்.
இதுக்கு வந்து கலர் ஏஜென்ட் அந்த மாதிரிலாம் தேவை கிடையாது. நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பசங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுட் கலர் வேணும். ஸோ நான் வந்து ரொம்ப நேச்சராக ரொம்ப ஹெல்த்தியாக வந்து இருக்கணும். ஃபுட் கலர்லாம் ரொம்ப கெமிக்கல் அதெல்லாம் ஆட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ அதனாலேயே வந்து நெல்லிக்காயோட கலர்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வேறு கலர் ஏஜென்ட் எதுவுமே வந்து நான் சேர்த்துக்கலை. ஸோ இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இதை வந்து எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மூடியால் வந்து ஜஸ்ட்டு வந்து மூடி வச்சுக்க வேண்டியதான். ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட குல்ஃபி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் மூடி சூப்பராக வந்து பாருங்கள் செட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது. இப்போ வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்துடலாம். ஒரு 4 to 5 hours வச்சு எடுத்தீங்க அப்படின்னா செட் ஆயிரும். ஸோ வச்சுட்டு பார்க்கலாம். சூப்பராக வந்து அந்த சேமியாவும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நட்ஸ் எல்லாமே மிக்ஸ்ட் ஆகி அந்த நம்மளோட நெல்லிக்காய் ஜூஸோடு சேர்ந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு எப்படி இருக்குங்கிறதுங்களை பார்க்கலாம். ஸோ இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. ஃப்ரீசரில் வச்சு நான் வந்து ஓவர் நைட் வச்சு தான் எடுத்தேன். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணலாம். கொஞ்ச நேரம் நீங்கள் வெளியே வச்சுட்டு எடுத்தீங்கன்னா தன்னாலே வந்து அது கலண்டு வந்துடும். ஸோ ரிமூவ் பண்ணி பார்க்கலாமா? வாவ், டடடா, நெல்லிக்காய் குல்ஃபி சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். அது சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா அந்த சேமியா அப்புறமா பார்த்தீங்கன்னா நட்ஸ் அதாவது முந்திரி எல்லாமே சேர்ந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நான் சொன்ன மாதிரி அந்த நெல்லிக்காயோட ரியல் நேச்சர் கலர் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கலர் வந்து சேர்க்கணும் அப்படின்னா ஃபுட் கலர் வந்து சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வெள்ளை சக்கரை தான் போட்டிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னா தேன் இல்லை நாட்டு சக்கரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஹெல்த்தியான ஒரு நெல்லிக்காய் குல்ஃபியை வந்து மாற்றிடலாம். சாப்பிட்டு பார்க்கலாமா? ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி எப்போவுமே வந்து நெல்லிக்காயில் அந்த துவர்ப்பு தன்மை இருக்கிறது வாஸ்தவம் தான், கண்டிப்பாக இருக்கும். நம்ம என்ன சேர்த்தாலுமே வந்து வரும். ஸோ இது அதுக்காகவே வந்து நான் இந்த துவர்ப்பு தன்மை ஜாஸ்தியாக தெரியாமல் இருக்கிறதுக்காகவே நட்ஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னா சேமியா போட்டிருக்கேன். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 ஹெல்த்தியானது. அதாவது நெல்லிக்காய் வந்து நல்லது. பசங்க வந்து சாப்பிட்டா கூட கம்பல் பண்ணி கொடுத்தா கூட ஒன்று தான் சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் ஜூஸ் எடுக்கிற டைம் நிறைய நெல்லிக்காயோட ஜூஸ் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குல்ஃபி பண்ணாங்க அப்படின்னா பசங்க வந்து விட்டு வைக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சூடாக இருக்கிற நேரம். ஸோ இந்த டைம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட. 100% ஹெல்த்தியாக மாற்றணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வெள்ளை சக்கரை சேர்க்காம நீங்கள் தேன் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை சேர்த்து இந்த மாதிரி சூப்பரான குல்ஃபி வந்து வீட்டில் பண்ணி பசங்களுக்கு கொடுங்க. ஹெல்த்தியாக இருங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங் மட்டும் கிடையாது, கார்டனிங், டிக்டாக் கலெக்ஷன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போட்டு விட்றேன். தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பாய்.